ஓசி சொத்த தின்னுட்டு திமிர பாத்தியா இவளுகளுக்கு? ஏய், இனி இவளுக்கு பேசினாங்கன்னா சாக்கடைய நம்ம அள்ளி பூசிக்கிறதுக்கு சமம். இம்புட்டியும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு பாரு அடுப்படியில உட்கார்ந்துட்டு நம்மளையே கிண்டல் அடிச்சு பேசுவாளுங்க. இவளுக்கு பொழைக்க லாய்க்கு இல்லாதவளுங்க, சும்மா கதை பேசுறதுக்கு தான் லாய்க்கு. ஆனா இனி அதையும் செய்ய முடியாது. மூத்தம்மா வந்துட்டான்ல, வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அடி விழும். ஒண்ணு அடங்கணும் இல்ல ஓடணும். ஏய், உங்களுக்கு வேற வழியே இல்லடி. இல்ல நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தா, நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்தா காலையில சொல்லாம கொல்லாம ஓடிடுங்க, சரியா? போயிடுங்க. ஏய், போ சொல்லுடா. வாமா, இதுக்கு மேலே ரோஷா இருந்தா நிப்பாளுங்களா? வா வா. என்னடா பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு? போனே போக மாட்டேங்குது. ஆர்டரை வாங்கிட்டு கிளம்புனானா இல்லையான்னு ஒரு தகவலும் இல்ல. அதான் அவங்க காலையிலே போய் வாங்கிட்டு கால் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, வருவாங்க பொறு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? என்ன ஞானமாமா, ஆள் மாறாட்ட மாதிரி குணம் மாறாட்டமா? வழக்கமா நீங்க தான் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி மசமசன்னு நிப்பீங்க. கதிர் மாமா நிக்கிற இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பரபரத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே உள்டாவா இருக்க என்ன? இல்லை, பொழந்துருவேன், பேசாம இல்லைடா. இதுதான் மிஸ்ஸிங்கு. இப்ப பரவாயில்ல. ஆமா, எங்க உங்க தம்பி அணியில ஒருத்தரை காணும்? ஜம்ப் பண்ணி அங்கிட்டு லேடிஸ் கட்சிக்கு தாவிட்டாப்லையா? டேய், இப்பதான் அவன் சொன்னான். இதுக்கு மேல நீ வாயை திறந்த பொழந்துருவேன் உன்னை. இந்தா கடைக்குட்டிச்சிங்க வந்துருச்சுல்ல. குட் மார்னிங் சக்தி மாமா. உனக்கு சக்தின்னு பேர் வச்சதுக்கு இன்னைக்கு தான் சக்திமானுக்குரிய வேலையை பார்த்துருக்க. டேய் கரிகாலா, அத்தை இங்க வாடா. இந்தா, நான் அசையாம ஒரு அணு கூட அசைய மாட்டேங்குது அத்தைக்கு. என்னன்னு கேட்க, நான் இல்லாமல் அத்தை இல்லை, அத்தை இல்லாமல் நான் இல்லை. என்னத்த? இந்தா, இதை கொண்டு போய் பெரியவனுக்கு மத்த எல்லாருக்கும் கொடுப்போம். மாமா சுத்திகரிப்பு பணியில இருக்காரு. எது? குளிக்கிறாருன்னு கவிதை நடையில சொன்னேன். அதை யார்கிட்ட சொல்லுதுன்னு யோசிக்காம சொல்லிட்டேன். குளிக்கிறாரு. குளிக்கிறானா? எங்க? மூர்த்தி என்ன ரூம் பாத்ரூம்ல தான். அங்கேயேண்டா வேலை பாக்குறவங்க இடத்துல போய் குளிக்கிறா? ஜெயில விட இது எவ்வளவோ பரவாயில்லையா? வாய மூடு. அவரு தான் அங்கனையே குளிக்கிறான்னு போனாரு. வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் பாத்ரூம் மட்டும் என்ன தனி வழி போட்டு கொடுப்பேலா? ஏண்டா, சுடு தண்ணி வச்சு கொடுத்தா அங்கனே புல் தரையில போய் குளிக்க போறான். இந்தாருங்க, இந்நேரம் குளிச்சே முடிச்சிருப்பாரு. மூச்சரிக்க கத்தி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம கறி குழம்ப பட்டுன்னு வைங்க. ஆர்டர் வந்தது வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கொண்டு போய் குடு. 1 2 3 4 என்ன 4 தான் இருக்கு எனக்கு. இப்பதான்டா நீ குடிச்ச. குடிச்சா என்ன, வளர்ற புள்ள இன்னொரு காபி குடிச்சா உங்க சொத்து என்ன காலியாயிருமா? இந்த குடுங்க இருக்கிறேன். விட மாட்டியே. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்ப? எனக்கு டீனா உசுருன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். இந்த நல்ல நிரம்ப ஊத்துங்க. நிரம்பி இருக்கிறத நீ குடிச்சுக்கோ.
இனி இவளுக்கு பேசினாங்கன்னா சாக்கடைய நம்ம அள்ளி பூசிக்கிறதுக்கு சமம்.